ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன். என்ன மீனுன்னா கனவா. கனவா எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னன்னு பாருங்கன்னா, வெங்காயம் வச்சுருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ தான் கனவா பண்ணுறேன். அதனால் ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் 2 போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம்னா 1 போதும். வெங்காயம், தக்காளி, இது வந்து வீட்டு மிளகாத்தூளுங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள். எனக்கு காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போடுவேன். அது அந்த டைமில் யூஸ் பண்ணுற டைமில் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இதுதான் பாருங்கள், கனவாவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ரெடி பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காஞ்சிருச்சு, வானல் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து பழமாக இல்லை, இது கொஞ்சம் காயாக இருக்குது. பழமாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது காயாக இருந்ததால் நான் ஒரு ஓட்டியிருக்கேன் மிக்சியில். பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கனவாவை போட்டுக்கலாம். பாருங்க, கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதிலே தண்ணி விடணுங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா காரெல்லாம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விடுதுன்னு. இதெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இறக்கிடலாம். நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், பாதி தண்ணி சுண்டிடுச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் போடுங்க. ஏன்னா லாஸ்ட்டு நம்ம பெப்பர் ஆட் பண்ணுவோம், அதனால தான். ஓகே, நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக பெப்பர் போட்டு, ஏன்னா ஆல்ரெடி காரம் அதிகமாக தான் இருக்குது, எனக்கு அந்த காரம் போகிறோம். பெப்பர் போட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி. பாருங்கள், செம்மையாக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பிசைஞ்சு சூடாக இருக்குது கொஞ்சம். பாருங்கள், வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு, ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் தான் போடுவேன். நான் கப்பில் வச்சு போட்டதால் எனக்கு அளவு தெரியல, அதிகமாகிடுச்சு. நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டுட்டு வரேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.